ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம ஷண்ட் டிரான்சிஷனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஷண்ட் டிரான்சிஷன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஷண்ட் டிரான்சிஷன் மெத்தடுன்றது ட்ரெயினில் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெயினில் யூஸ் பண்ணுற மோட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் மோட்டரில் ரன் ஆகுது. எலக்ட்ரிக் மோட்டர்னு சொல்லும்போது அங்கே டிசி ஷண்ட் மோட்டர் வந்து டிசி சீரிஸ் மோட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா மோட்டர் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிசி மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஏசி மோட்டர் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா ஒரு டிசி சீரிஸ் மோட்டரை வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதில் கான்செப்ட். எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து ஷண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா மோட்டர் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. அதை பேரல் கனெக்ஷனாக மாற்றுறாங்க. அதாவது சீரிஸ்லேருந்து ஷண்ட்டாக மாற்றுறாங்க. இதை தான் வந்து எப்படி மாற்றுறாங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஷண்ட் டிரான்சிஷனுக்கான டெஃபினேஷன். அதாவது ட்ரெயினில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டர் எல்லாமே பார்த்தோம்னா சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே சீரியஸாக கனெக்ட் பண்ணுறத நம்ம அப்படியே டப்புன்னு வந்து பேரலுக்காக மாற்றுறோம். இதுதான் வந்து ஷண்ட் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம ஏன் இப்போ சீரியஸ்லேருந்து பேரலுக்கு மாற்றணும்? ஜென்ரலாக வர கொஸ்டின் தானே. அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா, இப்படி நம்ம ட்ரெயினில் யூஸ் பண்ண மோட்டர் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு சீரியஸாக இருக்கும்பொழுது அதில் உருவாகிற அந்த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜி லாஸ் அதிகமாக ஏற்படும். அதே போல் பார்த்தோம்னா ட்ரெயினோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரெயின் ஹை ஸ்பீடில் போகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சீரிஸ் கனெக்ஷன்லேருந்து பேரலல் கனெக்ஷனுக்கு மாற்ற போகிறோம் இந்த மோட்டரோட கனெக்ஷனை. பேரலாக மாற்றும் போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து குறையும். ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து நம்ம ஏன் வந்து சீரிஸ்லேருந்து பேரலாக, அதாவது சீரிஸாக இருந்து எதுக்கு வந்து இந்த மோட்டர் எல்லாமே வந்து ஷண்ட் டிரான்சிஷனுக்கு மாற்றுறோம் அப்படின்றதுக்கான மீனிங். 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் சொல்லிடலாம் எப்படி மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. மோட்டரோட ஸ்டார்டிங், அதாவது ட்ரெயினோட ஸ்டார்டிங் பீரியடில் பார்த்தோம்னா மோட்ரு வந்து சீரிஸில் தான் இருக்கும். ஒன்ஸ் அது வந்து அந்த ஸ்பீடை வந்து பிக்கப் பண்ணும்பொழுது தான் வந்து இந்த சீரிஸ் கனெக்ஷன்லேருந்து பேரல் கனெக்ஷனுக்கு மாற்றுவாங்க. அதே போல் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிற சமயத்திலும் பார்த்தோம்னா இந்த பேரல் கனெக்ஷனை வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜாயின் பண்ணவும் கூடாது. ட்ரெயின் வந்து ஸ்டார்டிங் பொசிஷனில் பார்த்தோம்னா அந்த மோட்ரு பார்த்தோம்னா சீரிஸ் கனெக்ஷனில் தான் இருக்கணும். தென் அது வந்து ஸ்பீடு அதிகமான ஸ்பீடு போகுதுன்னா அப்போ வந்து இது வந்து பேரல் கனெக்ஷனுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இது எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா ஒரு 6 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு ரியோஸ்டாட் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த ரியோஸ்டாட் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அம்புக்குறி இருக்க பொசிஷன் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இருக்கும், மிடில் இருக்கும், லாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான மீனிங்கும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 2 மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 மோட்டர்னு சொல்லும்பொழுது M1 சொல்லிட்டு ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, M2ன்னு ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா 2 வைண்டிங் இருக்குது. ரெண்டுமே பார்த்தோம்னா 2 ஃபீல்டு வைண்டிங் தான். இது எல்லாமே வந்து சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஏற்கனவே சொன்ன போல் இதில் ஒரு எல்லா டயக்ராம்லையும் பார்த்தோம்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு ரியோஸ்டாட் தான் சொல்லலாம், அட்ஜஸ்ட் பண்ணுறத ரியோஸ்டாட் இருக்குது. ஒரு M1 மோட்டர் இருக்குது. அடுத்தது M1 மோட்டருக்கான ஃபீல்டு வைண்டிங், அடுத்தது M2 மோட்டர் இருக்குது, அடுத்தது M2 மோட்டருக்கான ஃபீல்டு வைண்டிங். மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 5 எக்யூப்மெண்ட்டு தான் இருக்குது. அதில் வந்து டைரக்ஷன், அந்த அம்புக்குறி பார்த்தீங்களா, அந்த டைரக்ஷனில் அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறது, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கும்பொழுது இதில் ஒரு 6 பேர் கொடுத்துருக்காங்க. 6ன்னு சொல்லிட்டேன், 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீரியஸு, ஃபுல் சீரியஸு, ஃபஸ்ட்டு டிரான்சிஷனு, செகண்டு டிரான்சிஷனு, ஃபுல் பேரலல்னு சொல்கிறாங்க. இதில் நடக்கிற ஆப்ரேஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக சீரிஸாக இருக்குன்றாங்க. ரெண்டாவது ஃபுல் சீரிஸாக இருக்குது. மூணாவது வந்து ஃபஸ்ட்டு டிரான்சிஷனாக மாறுது. செகண்ட் டிரான்சிஷன், அந்த டிரான்சிஷன்றது தான் மாறுது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சீரிஸாக இருக்குது. லாஸ்ட்டு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பேரலாக ஆகிடுச்சு. நடுவில் நடக்கிற அந்த நடக்கிற அந்த வேலை தான் வந்து டிரான்சிஷன் சொல்லுவோம். அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இதோட ஒர்க்கிங் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ரியோஸ்டாட்டில் ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்து அந்த அம்புக்குறி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் தன்மை வந்து அதிகமாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் தன்மை நம்ம மோட்டருக்கு எப்போ வந்து குறைக்கிறோமோ அப்போ தான் மோட்டரோட ஹை எஃபிஷியன்சியாக மோட்டர் போக முடியும். அதனால் ஸ்டார்டிங் பொசிஷனில் பார்த்தோம்னா இதில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. தென் ஒரு மோட்டர் இருக்குது. மோட்டரில் வந்து ஒரு ஃபீல்டு வைண்டிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீல்டு வைண்டிங் பார்த்தோம்னா இன்னொரு மோட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட இன்னொரு ஃபீல்டு வைண்டிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சீரியஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது எப்படி ஃபுல் சீரிஸாக பண்ணுறாங்கன்னா பார்த்தோம்னா ரெண்டாவதுல
பார்த்தோம்னா எதுவுமே சேஞ்ச் இருக்காது, ஒரே சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும். அந்த அம்புக்குறி பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இல்லாமல் லாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணுறாங்க. அதாவது ஃபுல் சீரிஸில் வந்து மேலே பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குங்களா, அதை வந்து அம்புக்குறி ஃபுல்லாக மாற்றி வைக்கும்பொழுது அந்த ரெசிஸ்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட்டை வந்து ஹீட்டாக டிசிபேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து 2வது பாயிண்ட்லேயே வந்து அந்த மோட்டருக்கு போகிற லாஸை வந்து கம்மி பண்ணுறோம், வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதுதான் 2வது பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. 2வது பார்த்தோம்னா ஃபுல் சீரிஸில் ரெசிஸ்டன்ஸை மேக்ஸிமம் வந்து ரெசிஸ்டன்ஸ் தன்மையை மேக்ஸிமம் குறைச்சிட்டா மோட்டருக்கு போகிற வோல்டேஜ் அதிகமாக போகுது. அடுத்தது பார்த்தோம்னா தேர்டு ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன். இது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தோம்னா அம்புக்குறி பொசிஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டும் இல்லாமல் ரெசிஸ்டரில் ஃபஸ்ட்டும் இல்லாமல் லாஸ்ட்டும் இல்லாமல் மிடில் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ மிடில் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் தன்மை, அதாவது அதில் ஏற்படுற அந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு ஆட் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக இல்லாமல் ஆட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் மோட்டர் கனெக்ஷன் பார்த்தோம்னா M1க்கு போகுது, M1லேருந்து M1ஓட ஃபீல்டு வைண்டிங்க்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா M2க்கு போகுது, M2லேருந்து M2ஓட ஃபீல்டு வைண்டிங்க்கு போகுது. இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த M2 ஃபீல்டு வைண்டிங்லேருந்து M1ஓட ஃபீல்டு வைண்டிங் லாஸ்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன் போகுது. ஸோ மேலே இந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது வந்து ட்ரா பண்ணணும். இதுதான் 3வது பாயிண்ட்டு. இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 4th பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. 3rd டயக்ராமில் இருக்குது, அப்படியே 4th டயக்ராமில் அப்படியே தான் வருது. இந்த ரெசிஸ்டரில் மிடில் இருக்குது இந்த அம்புக்குறி. தென் இதில் என்னன்னா நம்ம M2 இருக்குது பார்த்தீங்களா, M2க்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டர் ஒரு வைண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைண்டிங்கில் போகிற அந்த கனெக்ஷனை வந்து எடுத்துடுறாங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 3rd டயக்ராமில் பார்த்தோம்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்காங்கப்பா. 4th டயக்ராமில் பார்த்தோம்னா உங்களுக்கு M2 மோட்டருக்கு சப்ளையே வரலை. இப்போ சப்ளை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெசிஸ்டருக்கு போகுது, ரியோஸ்டாட்டுக்கு போகுது, ரியோஸ்டாட்லேருந்து M1 மோட்டருக்கு வருது, M1 மோட்டர்லேருந்து ஃபீல்டு வைண்டிங்க்கு போகுது, M1 மோட்டரோட ஃபீல்டு வைண்டிங் போகுது, M1 மோட்டரோட ஃபீல்டு வைண்டிங்லேருந்து M2 மோட்டருக்கும் போல் M2ஓட ஃபீல்டு வைண்டிங்க்கும் போல் டைரெக்டாக போயிட்டு எண்ட் ஆகிடுது. இதுதான் வந்து 2nd ட்ரான்சிஷன். ஓகே, இது புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 3rd பார்த்தோம்னா அடுத்தது 5th அந்த டயக்ராம் பார்த்தோம்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை ஃபுல்லாகவே கட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எதுவுமே இதில் இல்லை, நல்ல அதிகமான வோல்டேஜ் வந்து உள்ளே வருது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மேலே 4th டயக்ராமில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷன் வந்து அப்படியே மாறுது. இதில் M1 இருக்குது. M1க்கு அப்புறம் பார்த்தோம்னா வர சப்ளை ஃபஸ்ட்டு வரத்தை சொல்கிறேன், அப்புறமேட்டு போகிறத சொல்கிறேன். சப்ளை உள்ளே வரும்போது ரெசிஸ்டர் எதுவுமே இல்லை, டைரெக்டாக M1க்கு சப்ளை வருது. M1லேருந்து M1ஓட ஃபீல்டு வைண்டிங் சப்ளை போகுது. M1 ஃபீல்டு வைண்டிங்லேருந்து சப்ளை டைரெக்டாக எங்கே போகுதுன்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டுக்கு போகுது. ஸோ லாஸ்ட்டுக்கு போயிட்டு திரும்பவும் அந்த சப்ளை எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா மேலே போயிட்டு M2ஓட ஃபீல்டு வைண்டிங்க்கு போகுது. M2ஓட ஃபீல்டு வைண்டிங்லேருந்து M2க்கு போகுது. M2லேருந்து எங்கே வருதுன்னா M1ஓட அந்த ஆர்மேச்சருக்கும் வருது. ஸோ கரண்ட் வந்து இப்போ பேரலாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷன்லேயும் போகும், ரிவர்ஸ் டைரெக்ஷன்லேயும் போகும் கரண்ட்டு. இப்போ வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ரெசிஸ்டர் எதுவுமே இல்லை, அதனால் கரண்ட் வந்து ஒரே சமயத்தில் 2 மோட்டருக்கும் போகும். M1 மோட்டருக்கும் போகும், M2 மோட்டருக்கும் போகும். ஸோ பேரலாக ஆயிடுச்சுங்களா கனெக்ஷன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா M1ஓட ஃபீல்டு வைண்டிங்க்கும் M2ஓட ஃபீல்டு வைண்டிங்கும் போயிட்டு லாஸ்ட்டாக எண்டுக்கு போயிடுது. இதுதான் இதோட கனெக்ஷன். ஸோ உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தோம்னா 2 மோட்டருமே வந்து சீரியஸாக இருக்குது. அதாவது ரெசிஸ்டர் வழியாக வர சப்ளை வந்து பார்த்தோம்னா M1 மோட்டருக்கு போகுது, அடுத்தது M1 ஃபீல்டு வைண்டிங், அடுத்தது M2ஓட ஃபீல்டு வைண்டிங்க்கு போயிட்டு வெளியே போயிடுது சப்ளை. ஆனால் வந்து லாஸ்ட்டாக பார்த்தோம்னா உங்களுக்கு சப்ளை உள்ளே வருது, சப்ளை உள்ளே வந்துட்டு M1 மோட்டருக்கும் போகுது, M1 மோட்டருக்கு போகிற சமயத்தில் M2 மோட்டருக்கும் போகுது. ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா M1 மோட்டருக்கு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் M2 மோட்டருக்கு போகும். ஆனால் இந்த பேரல் கனெக்ஷனை பார்த்தோம்னா அட் ஏ டைமில் M1 மோட்டருக்கும் M2 மோட்டருக்கும் ஒரே சமயத்தில் கரண்ட் வருது. தென் அதுக்கப்புறம் அதோட ஃபீல்டு வைண்டிங் வந்து அதுக்கப்புறம் சப்ளை வெளியே போகுது. ஸோ இதனால தான் வந்து அந்த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ்னு சொல்லும்போது அது வந்து கம்மியாகுது. இப்படி கம்மியாகிறதால மோட்டரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயினோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டுங்க. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போகிற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.